அபிராமி, உனக்கு கூட நல்ல பையனா தெரிஞ்சா சஜஸ்ட் பண்ணு. என்ன அத்தை இது இவ்ளோ ஸ்பீடா இருக்கீங்க? இதுவே ரொம்ப லேட்டுமா. சாந்தி தான் இன்னும் ஸ்பீடா போங்கத்தன்னு சொன்னா. சாந்தி சொன்னாலா? ஆமா, ரம்யா கல்யாணத்தை ஞாபகப்படுத்தினதே அவதானே. ஓ மேலேயும் ரம்யா மேலேயும் சாந்தி எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? ஓஹோ, சாந்தியோட ஏற்பாடு தானா இதெல்லாம்? ஆமாம்மா, அபிராமி அக்கா வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. நாம தான் ரம்யாவுக்கு சிறப்பா செஞ்சு அனுப்பணும்னு ஆசையா சொன்னா. ஆசையா? நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பாடுபடுறியோ அவளும் இந்த குடும்பத்துக்காக அவ்வளவு பாடுபடுறா. உங்க மாமா சொன்ன மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுமா? சரி அத்தை. சாந்தி, என் தங்கச்சியை கௌரவமா அனுப்பி வைப்பேன்னு சொன்னது இதுதானா? கல்யாணம் பண்ணி அவளை துரத்து பாக்குறியா? நடக்காது. போக போறது நீதான். சார். ஓ, மறந்து வச்சிட்டீங்க. அதான் ரோஹிணி, என்ன எழுதிட்டு இருக்க? ஆபீஸ் வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டியா? உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்கேன். இது ஒன்னும் ஆபீஸ் ஒர்க் இல்ல, பர்சனல் ஒர்க். பர்சனல் ஒர்க்? அதுவும் நம்மளோட பர்சனல் ஒர்க். என்ன? இது படிங்க. அருண், தினேஷ், சுகேஷ், சந்தோஷ், விகாஷ், என்ன ஒரே ஆம்பளை பேரா இருக்கு? ஓட்டர்ஸ் லிஸ்டா? என்னங்க நீங்க, உங்களுக்கு எதுவுமே தோணலையா? சரி விடுங்க, இத படிச்சு பாருங்க. அவந்திகா, அத்விகா, மானசா, என்ன ஒரே பொம்பளை பேரா இருக்கு? என்னங்க நீங்க, டக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பேருங்கள்ல தான் நம்ம குழந்தையோட பேரும் இருக்கு. நீ அவ்வளவு தூரம் போயிட்டியா? ஆமாங்க, நமக்கு பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியாது. எனக்கு பிடிச்ச ஆண் பெண் பேரை நான் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதையே நமக்கு பொறுக்க போற குழந்தைக்கு பேரா வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பையன் பேர் ஒண்ணு சொல்லுங்க, பொண்ணு பேர் ஒண்ணு சொல்லுங்க. ஏங்க என்னாச்சு? இந்த பேருமே உங்களுக்கு பிடிக்கலையா? நீ எழுதிருக்கிற எல்லா பேருமே நல்லா இருக்கு. ஆனா நமக்கு பிறக்க போற குழந்தை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன். என்னங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? என்ன பேரு? பொண்ணா பிறந்தா உங்க அம்மா பேரு, ஆணா பிறந்தா உங்க அப்பா பேரு. இதை நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அப்ப கூட துரை அவங்க வீட்டு மனுஷா பேரை வைக்க மாட்டாராமா? என்ன பெருந்தன்மை. அம்மா, ஏம்மா இப்படி ஒரு புரிஞ்சுக்காம பேசுற? புரிஞ்சதுனால தாண்டி பேசுறேன். பேர்ல கூட அவங்க அப்பா அம்மா பேர் வரக்கூடாதாமே? இதெல்லாம் உனக்கு புரியாது, விடு. பிறக்க போற பிள்ளைக்கு பேரெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னால இன்ஷியல்னு ஒண்ணு வருமே, அதான் அப்பனோட பேரு, அந்த முதல் எழுத்து, அதை ரெடி பண்ணிட்டீங்களா? ஏம்மா எப்ப எது பேசணும்னு தெரியாத உனக்கு? இப்பதாண்டி பேசணும். குழந்தைக்கு தலையெழுத்தை விட தகப்பனோட முதல் எழுத்து தான் முக்கியம். அதுதான் பிறக்க போற குழந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கௌரவம். இன்ஷியல் இல்லாம புள்ள வந்தா அதுக்கும் கௌரவம் இல்ல, அத பெத்தவளுக்கும் கௌரவம் இல்ல. முதல்ல அந்த கௌரவத்தை கொடுக்கிற வழியை பாருங்க. நான் வரேன் ரோஹிணி. என்னங்க, அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லம்மா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, என் மேலதான் தப்பு. எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை. உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனா எனக்கு என்ன மருந்துனே தெரியல. என்னங்க என்னங்க,
ஹலோ, தினேஷ் பேசுறேன். என்ன திவ்யா, டிசைட் பண்ணிட்டியா? இன்னும் டிசைட் பண்ணல. ஹலோ, ஹாய் திவ்யா, தினேஷ் ஹியர். சாரி தினேஷ், நான் யோசிச்சு சொல்றேன். திவ்யா, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லாம சரின்னு சொல்லு. இதை பாரு, நீ தான் என் ஆஃபீஸ்ல வேலை பண்ணும். இதை பாரு திவ்யா, உன்ன மாதிரி திறமைசாலி என் ஆஃபீஸ்ல என் கூட யாருமே இல்லை. உன்னை பார்த்ததுமே நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் என் கூட ஒர்க் பண்ணணும்னு. அதனால தான் நான் பேப்பர்ல கூட ஆடே போடல. நீ சொல்ற மாதிரி என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய திறமை இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ண சரியான ஆள் இல்ல. அந்த திறமை உன்கிட்ட இருக்கு. உன்னுடைய போல்ட்னஸ், அப்ரோச் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு சுயநலக்காரன். உன் திறமையை யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஜாப் உனக்கு ஆஃபர் பண்றேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம நான் இங்க வாங்குற சம்பளத்தை உங்களால தரவும் முடியாது. திவ்யா, சேலரின்னு சொல்லி ஏன் என்ன கொச்சப்படுத்துற? இந்த பார், நீ சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய கிரியேட்டிவ்னஸ் இருக்கு, உன்கிட்ட மேனேஜ்மெண்ட் திறமை இருக்கு. ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் ஆயிடலாமே, என்ன சொல்ற? வெரி குட். இந்த ஃப்ராங்க்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ திவ்யா. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் தினேஷ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. திவ்யா, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நீ முதல்ல ஆபீஸ்க்கு புறப்பட்டு வா. அவசரப்படாதீங்க தினேஷ், நீங்க பண்ற தப்பே இதுதான். நான் உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களை மாதிரி நானும் அவசரப்பட முடியாது. இல்ல திவ்யா, நான் அவசரப்படல. நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு தான் சொல்றேன். இத பார், எனக்கு எந்த வித பண பிரச்சனையும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு திறமையான பார்ட்னர் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, பட் இந்த பார்ட்னருக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கே. அத பத்தி பேசிதான் உன்னை நேர்ல வர சொல்றேன். ஆபீஸ் கிளம்பி வா. ஓகே, நான் நேர்ல வந்து பேசுறேன். ஓகே, பாய். மீட் பண்ணுவோம். பாய். நல்ல முரட்டு குதிரையை அடக்குறவனா பார்த்து அந்த ராட்சசிக்கு மாப்பிளைய கொடு. அடியே ரம்யா, என்னைய வெளியே அனுப்ப போற? உன் கூட்டத்தையே துரத்துறேன் பாரு, அதுவும் மேல தாளத்தோட. சாந்தி, அத்தை, நீ இங்கேயாம இருக்க? நான் உன்னை வீடு பூரா தேடிட்டு வரேன். என்னத்த விஷயம்? ரம்யா கல்யாணத்துக்கு உங்க மாமா ஒத்துக்கிட்டாரு. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டாரு. இப்போ வரன் தேடணும், குடும்ப ஜோசிட்ட சொல்லி ஜாதகம் பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் அத்தை, எல்லாமே டைம் வேஸ்ட். புரோக்கர், ஜோசியர் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. நீ என்னமா சொல்ற? இந்த கம்ப்யூட்டர்ல தான் நம்ம ரம்யாவை கட்டிக்க போறவன் இருக்கான். யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அத்த, இதுல மாப்பிள்ளைய தேடுறவங்க, பொண்ணு தேடுறவங்க எல்லாரும் போட்டோவை கொடுத்து டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணலாம். இதுக்கு பேரு matrimonial.com. இந்த வெப்சைட்ல ஏற்கனவே ரம்யாவோட போட்டோ, ஜாதகம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா அங்கேயும் நிறைய பேரு ரம்யாவை கேட்டு போட்டோ அமைச்சிருக்காங்க. பாருங்களேன். என்ன அத்தை, என்ன பாக்குறீங்க? போட்டோவை பாருங்க. என்னம்மா நீ இவ்வளவு வேகமா? உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? இன்னும் எவ்வளவோ தெரியும். அதெல்லாம் போக போக தெரியும். இப்போ நீங்க மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுங்க, உடனே வர சொல்லிடுவோம். எல்லாம் நீயே படிச்சு பார்த்து வர சொல்லிடுமா. நீ சொன்னது போலவே இந்த அபிராமியும்
இப்ப எதுக்கு கல்யாணம்னு கேட்டா நான் ஏதோ சொல்லி சம்மதிக்க வச்சுட்டேன். மாப்பிள்ளையும் நீயே பாக்குறேன்னு சொல்லிட்டேன். நல்லா பேய் ஓட்டவனா பாக்குறேன். சாந்தி, ஏ சாந்தி, என்னடி மரியாதை குறையுது? உனக்கு என்ன மரியாதை? ஒண்ட வந்தவ யாரு? ஒண்ட வந்தவ ஒண்ட வந்தவ யாரு, ஓட வந்தவ யாருன்னு அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நானும் உன் அக்கா தான், அத மறந்துடாத. உனக்குன்னு இந்த வீட்ல எந்த உறவும் இல்ல. உன எந்த வகையிலுமே இந்த குடும்பம் ஏத்துக்கல. அப்புறம் எங்க இந்த அக்கா தங்கச்சி? நீ அவ அக்கா தங்கச்சி மருமகன் எல்லா உறவையும் சொல்லிக்கிட்ட எப்படி? இத பாரு, உன்கிட்ட இந்த உறவை பத்தி பேசலாம் நான் வரல. நீ யார் எனக்கு மாப்பிள்ளை பாக்க? ஓ சகோதரி, உன்கிட்ட புலம்பியாச்சா? என் ஜாதகத்தை அனுப்பி மாப்பிள்ளை பாக்குறியாமே? ஆமாமா, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இந்த வீட்டு மருமகங்கிற முறையில என் கடமை இல்லையா? நீயும் என் தங்கச்சி மாதிரி. 7 கழுத வயசாகியும் நீ இன்னும் தாலி கட்டிக்காம இருக்கலாமா? என் மனசுதான் தாங்குமா? அதுக்காக தான் மாப்பிள்ளை பாக்குறேன். எனக்கே எங்க அக்கா இருக்காங்க. அவங்க பாவம், தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்களாவே மாமா கிட்ட போய் கெஞ்ச முடியுமா? அதான் நானே ஸ்டெப் எடுக்க வேண்டியதா போச்சு. பாவம், உனக்கும் கால காலத்துல கல்யாணம் நடக்க வேணாமா? நீங்க எனக்கு பாவம் பாக்குறீங்க. உட்காரியா? ஆமா, நீ இங்க இருக்க பாவம் சேரும் இல்லையா? அதான் மேல தாளத்தோட உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, உங்க உறவு உரிமை எல்லாம் இந்த வீட்ல வந்து தற்காலிகமான ஒரு விஷயம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம்னா நானும் எங்க அக்காவும் மட்டும்தான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு புருஷன்னா அது ஓம் புருஷன் தான். உன்னை விரட்டிட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன். அம்மா தங்கச்சி, எனக்கு சக்களத்தையா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இங்க பாரு, உன் அக்கா ஆட்டம் எனக்கும் ஆட தெரியும். இங்க பாரு, இந்த கல்யாண வேலை எனக்கு நிறைய இருக்கு. ஜோசியரை பார்க்கணும், நாள் குறிக்கணும். ஐயோ, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குமா? உனக்கு பொழுது போலன்னு வச்சுக்கோயே, நேரா உன் அக்காவை போய் பாரு. Excuse me. Yes. Could I meet Mr. Dinesh, please? What's your name? I'm Divya. Yeah, he's waiting for you only. Thank you. Okay. ஏய் திவ்யா, வெல்கம் வெல்கம். எங்கடா நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொன்ன டைம்க்கு வந்தா அதுல என்ன த்ரில் இருக்கு? நீ வந்துட்டல, அதுவே எனக்கு பெரிய த்ரில் மாதிரி தான் இருக்கு. சொல்லு திவ்யா, இந்த கம்பெனில ஒர்க்கிங் பார்ட்னரா ஒர்க் பண்ண உனக்கு இஷ்டமா இல்லையா?
அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா எதையுமே ஆரம்பத்திலேயே தெளிவா வெளிப்படையா பேசிடுறது நல்லது. கரெக்ட், சொல்லு. தினேஷ், இப்ப நான் சொல்றதையெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்ல. எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உங்களுக்கு என் மேல 100% ட்ரஸ்ட் இருக்கணும். என்கிட்ட ஒரு பொறுப்பை படிச்சீங்கன்னா அதை நான் கரெக்டா செஞ்சு முடிப்பேன் அப்படியே நீங்க நம்பணும். அப்புறம் என்னோட ஒர்க்ல நீங்க எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும். உங்களை நான் எந்த அளவுக்கு நம்புறேனோ அதே அளவுக்கு நீங்களும் என்ன நம்பணும். ஏன்னா மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற விளம்பர வாசகம் மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ அந்த நம்பிக்கை தான் நமக்கு அஸ்திவாரமே. திவ்யா, இவ்வளவு ஃப்ராங்கா பேசுறிய, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு கம்பெனிக்கு கொட்டேஷன் கோட் பண்றப்ப நம்ம ஒரிஜினல் பட்ஜெட்டை விட 50% அதிகமா கோட் பண்ணணும். அப்பதான் அவங்க குறைச்சு பேசுறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் காம்படிஷன்ல கிளைண்ட்ஸ் நம்மள தேடி வரதை விட நல்ல கிளைண்ட்ஸை நாம தேடி போறது கூட ஒரு பிசினஸ் டெக்னிக் தான். திவ்யா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் நீ பாத்துக்க போறல? ஆஃப் கோர்ஸ். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் தினேஷ். என்ன? இந்த ஸ்டுடியோவை நீங்க மாத்தணும். கிளைண்ட்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகுற மாதிரி ஆபீஸ் கம் ஸ்டுடியோ ரெண்டுமே ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருந்தாதான் நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும். கார் பார்க்கிங்கோட நல்ல ஸ்பேஷியஸா ஒரு அழகான பில்டிங்ல நம்ம ஆபீஸ் லீஸுக்கு கூட எடுக்கலாம். ஒரு 4-5 பேர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்புறம் உங்க வெப்சைட், இமெயில் ஐடி எல்லாமே இந்த புது அட்ரஸ்ல தான் இருக்கணும். கிளைண்ட்ஸ் உங்களுக்கு தர ஜாப்ஸ் எல்லாமே அப் டு டேட் சிஸ்டம்ல லோட் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஒர்க் ஈஸியா இருக்கும். ஏன்னா உலகமே டிஜிட்டல் மயமா போயிட்டு இருக்கிறப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் இல்லையா? ரைட். அதுக்கு நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும்னு கேக்குறியா? எஸ், ஐ அம் ரெடி. திவ்யா, நீ சொன்ன மாதிரியே இந்த ஆபீஸ்ல எல்லா சேஞ்சஸையும் பண்ணிடலாம். உன்னுடைய ஃப்ரீடம், உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நான் தலையிட மாட்டேன். பணத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட ஒரே பண்ணிக்காத. ஏன்னா என்னுடைய முன்னேற்றம் தான் என் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே திவ்யா, நீ சொன்ன மாதிரி சேஞ்சஸ் தான் பண்ணாதான் இந்த ஃபீல்ட்ல நாம நிக்க முடியும். ஏன்னா இந்த ஃபீல்ட் அவ்வளவு காம்படிட்டிவ். ஓகே. என்னோட கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பார்ட்னரை ஒர்க் பண்றதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். லெட்ஸ் ஷேக் as partners. வெயிட். அதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. Thank you. தேவையே இல்லை. இப்போ ஷேக் பண்ணலாமா? பார்ட்னர்ஸ்? யா. Thank you. ஓகே தினேஷ், பை. Bye. ஹலோ, நான் தான் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன். தினேஷ் நம்ம வலையில விழுந்துட்டான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவன் தலையாட்டுவான். எந்த பேப்பர்ல சைன் பண்ண சொன்னாலும் படிச்சு பார்க்காம சைன் பண்ணுவான். இன்னில இருந்து நான் மாட்டோம் ஆரம்பம். ஓகே, பாய்.